ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகின் சுயசரித புக்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு ஒரு 3 பேரை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ், இவர் விஞ்ஞானி. இன்னொருத்தர் பாதிரி மகாசயர். இன்னொருத்தர் வந்து மீராபாய். இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு யோகின் சுயசரித புக்கை எழுதினவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் அந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. இதுல ஜெகதீஷ் சந்திர போஸ் யாருன்னா இவரோட விஞ்ஞானி. இவரை போய் பார்த்து பேசிருக்காரு. அதனால இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. இவர் என்ன விஞ்ஞானி அப்படின்னா, நம்ம மார்கோனிக்கு முன்னாடி வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்ரிசீவரை கண்டுபிடிச்சாரு இவர் தான். அது இல்லாம இவர் ஒரு நுண்ணோக்கி கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச நுண்ணோக்கி முன்னாடி வரைக்கும் ஒரு செல்ல 1000 மடங்கு தான் பெருசாக்கி பார்க்க முடியுமா. ஆனா இவர் கண்டுபிடிச்ச நுண்ணோக்கி ஒரு செல்ல 1 கோடி மடங்கு பெருசாக்கி பார்க்கலாமா. அதை வச்சு இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்துல இருந்த ராயல் சொசைட்டி சயின்ஸ் கிளப்னு ஒண்ணு இருந்தது. அவங்க கிட்ட வெளிப்படையாவே, அதாவது டைரக்டாவே ஒரு தாவரத்துக்கு உணர்வுகள் இருக்குன்றத நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. நம்ம அன்பா பேசுனா தாவரம் எப்படி ரியாக்ட் பண்ணும், நம்ம கோபமா பேச எப்படி ரியாக்ட் பண்றத காமிச்சிருக்காரு. அவர் அதுக்கப்புறம் தான் ஆன்மீக வழியில போயிருக்காரு. பாதிரி மகேஸ்வரி அவர்னா இவர் வந்து அந்தத்துல மிதக்கும் மகன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த பாதிரி மகேஸ்வரும் நம்ம பரமசிவோட அப்பப்ப பார்த்து பேசுவாங்களாம். அத அப்பதான் சொன்னாரு. பரமசிவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பிற்காலத்துல இவர் வந்து மேலாளர்களை போய் நிறைய பேசினார் பாத்தீங்களா, அப்போ இவர் சொன்ன ஒரு சில விஷயம் நான் நிறைய பேசியிருக்கேன் அப்படின்ற சொல்றாரு. யாருன்னா பாதிரி மகேஸ்வரி கிட்ட சொல்லிருக்காராம். அந்த விஷயம் நான் ஒரு சில நிறைய பேசியிருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் மீராபாய் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு இந்து பெண். இவங்க வந்து ஒரு இளவரசி கூட. இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல எனக்கு வந்து இளவரசி வேண்டாம், நான் வந்து வாழ்க்கையை துறவரம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இளவரசி பட்டத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்றாங்க. அப்படி போகும்போது அப்போ இருந்த நிறைய சன்னியாசிகள், அப்போ வந்து சன்னியாசினாலே நம்ம நிறைய பேரை ஜென்ஸ் தானே சொல்லுவோம், எல்லாரும் வர வைக்கிறாங்க பாரு. ஒரே ஒருத்தர் அப்போ இருந்த சனாதன கோஸ்வாமி அப்படின்ற மட்டும் இவங்களை ஏத்துக்க மாட்டாரு சன்னியாசியா. ஏன்னா இவங்க ஒரு பெண் அப்படின்றதுக்காக ஏத்துக்க மாட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, உடனே அவர்கிட்ட ஒரு சீடரை கூப்பிட்டு, இந்த பிரபஞ்சத்திலே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆண்மகன் அந்த இறைவன் தான், வேற யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்களாம். இதை கேட்ட ஒரு ஓடிய வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் அடுத்தது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம ஒரு விஞ்ஞானியை பத்தி ஏன்டா சொன்னாரு அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த காலத்து, அதாவது இப்பவும் சரி அப்பவும் சரி, கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா யாருமே அவசியம் ஏத்துக்க மாட்டோம் இல்லைங்களா. ஆனா இதுல தகவலோட சொல்லிருக்காங்க யாரு எப்ப கண்டுபிடிச்சாங்கன்றது. அது இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. வேணும்னா வாங்கி படிச்சு பாருங்க. பாய்.